வணக்கம் பேட எபிசோட் நம்பர் 7 கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஃபாத்திமாக்கு இருக்கிற பிரச்சனையை ஹீரோவும் மற்றவங்களும் சேர்ந்து டாக்டர்கிட்டையும் டாக்டரோட லவர்கிட்டையும் சொல்லிட்டாங்க. டாக்டருக்கும் டாக்டரோட லவருக்கும் அது ஏன் நடக்குதுன்னு தெரியல. ஆனா இப்போ ஃபாத்திமாவோட வயிற்றுக்குள்ள எதுவுமே இல்லாம இருந்தும் தான் பிரெக்னண்டா தான் இருக்கேன் அப்படின்னு ஃபாத்திமா சொல்லி இருக்கார்ல, அது ஏன்னு இவங்களுக்கு தெரியும். அதுக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல சைக்கோசோமேட்டிக் பிரெக்னன்சி அப்படிம்பாங்க. அதாவது தன்னுடைய உடல் தான் பிரெக்னண்டா தான் இருக்கேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தானாவே காட்ட ஆரம்பிக்கும். இப்போ அந்த நிலைமையில தான் ஃபாத்திமா இருக்கா அப்படின்னு இவங்க ஃபாத்திமா கிட்ட சொல்றாங்க. ஆனா ஃபாத்திமா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. இல்ல என் வயிற்றுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது, நான் பிரெக்னண்டாக தான் இருக்கேன் அப்படின்னு இவங்களை பார்த்து கத்திட்டு ஒரு வித கோவத்தோடவே அங்கேருந்து கிளம்பி போறா. அவ அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட ஸ்கேனிங் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம், அதை சொல்லாம விட்டது தப்பு அப்படிங்கிற. அதுக்கு ஹீரோ, அதை நான் தான் உன்கிட்ட சொல்லணுமா? பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்க தானே உன்கிட்ட சொல்லணும், அதுதானே நியாயம், அதானே சரி. சரி, நான் உன்கிட்ட முன்னமாவே சொல்லலன்னு வச்சுக்குவோம், அது ஒரு பெரிய தப்புன்னே வச்சுக்குவோம். நான் முன்னமாவே சொல்லியிருந்தா ஸ்கேனிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ இந்த பிரச்சனையை எப்படி சமாளிச்சிருப்ப? அப்பவும் இந்த பிரச்சனையை நம்மளால எப்படியும் சமாளிச்சிருக்க முடியாது. அவகிட்ட அந்த நேரத்திலேயே நம்ம நீ பிரெக்னன்ட் இல்லங்கிறத சொல்லித்தான் ஆகணும். அதனால இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு என்ன திட்டத்தை விட்டுட்டு இப்ப இருக்கிற இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு முடிவு கட்டலான்னு அதை பத்தி யோசி அப்படின்னு டாக்டரை பார்த்து கோமா திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கட் பண்ணி இப்ப விக்டர் இப்ப காலனி வீட்டுல தான் இருக்கிறான். காலனி வீட்டுல இருக்கிற விக்டர் பொம்மை கிட்ட நடிக்காத, உன்னால பேச முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை எல்லாத்தையுமே மரியாதையா என்கிட்ட சொல்லிரு, நடிச்சிட்டு இருக்காத அப்படின்னு கோவத்துல அந்த பொம்மை கிட்ட கத்திட்டு இருக்கான். இந்த சவுண்டு கீழே வரைக்குமே கேக்குது. கீழே இருக்கிற இவனோட அப்பா மேல வந்து, டேய் மவனே இப்படி எல்லாம் கத்திட்டு இருக்காடா, நீ கத்துற கத்து கீழே வரைக்கும் கேக்குடா, நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்து அப்பாவால சகிச்சுக்க முடியலடா, அது ஒரு பொம்மைடா, அது எப்படா பேசும் அப்படிலாம் சொல்லி இவனை கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்காக ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல தான் விக்டர், இவன் பேசுவான்ப்பா, அதை நான் பார்த்திருக்கேன், இவன் பேசுறதுக்கான இடம் இது இல்லைன்னு தான் நினைக்கிறேன், இவனை இங்க வச்சு கொஸ்டின் பண்ணா இவன் எதுவுமே சொல்ல மாட்டான், இவனை எங்க வச்சு கொஸ்டின் பண்ணணுமோ அங்க வச்சு நான் கொஸ்டின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கட் பண்ணி எல்ஜின் ஃபாத்திமா இந்த வீட்டை விட்டு ஸ்கேனிங் போகும்போது கொஞ்சம் பயத்தோட கொஞ்சம் அப்செட்டோட தான் கிளம்பி போயிருப்பா. சோ அவ வரும்போது அவளுக்கு ஹாப்பியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிடைக்கிற பழைய பொருளை எல்லாம் வச்சு ஒரு கிழக்கு மாதிரி ஒன்னு பண்ணி வச்சு அதை பத்தி இந்த பாட்டிமா கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் இவனோட கேமரா இருக்குல்ல, அது ஒரு இடத்துல தனியா இருக்கு. அது தானா ஒரு போட்டோ ஒன்னு எடுக்குது. எல்ஜினும் அந்த போட்டோவை எடுத்து பாக்குறான். அந்த போட்டோல ஒரு இடம் தான் இருக்குது. ஐ திங்க் இந்த இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் சீசன்ல நம்ம போதை கை போயிருப்பான்னு நினைக்கிறேன். கட் பண்ணி ஃபாத்திமாவை பொறுத்த வரைக்கும் அவ இப்பவும் பிரெக்னண்டா தான் இருக்கா. ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது டாக்டரோட லவர், ஹீரோவோட பையன், இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபாத்திமா பிரெக்னன்ட் இல்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒன்னு இவங்க ஏற்கனவே அந்த மெடிக்கல் சயின்ஸ்ல சொன்ன மாதிரி ஃபாத்திமாவோட உடம்பு தான் பிரெக்னண்டா இருக்கும் நினைச்சுக்கிட்டு அதுக்கான சிம்டம்ஸை காட்டுது. அப்படி இல்லைன்னா இந்த ஊரு ஃபாத்திமாவோட மண்டைக்குள்ள ஏறி உட்காந்து இவ இப்ப பிரெக்னண்டா இருக்கா அப்படின்னு நம்ப வச்சிட்டு இருக்கு. அதாவது தில்லாலங்கடி மூவில சந்தானம் நான் யாரு அப்படின்னு கேட்டு இருக்கும்போது ஜெயம் ரவி நீ ஒரு டாக்டர்னு நம்ப வச்சிருப்பார்ல, சோ அந்த மாதிரி இந்த ஊரு இவளை பிரெக்னன்ட்னு நம்ப வச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் மத்தவங்க நினைக்கிறாங்க. அதனால முதல்ல இந்த டாக்டரோட லவர் ஃபாத்திமா கிட்ட வந்து, எனக்கு ஜூலிக்கு அப்புறம் அந்த மொட்டைக்கெல்லாம் அந்த வண்டுகளால தாக்குதல் ஏற்படுத்தி நாங்க ஒரு கனவுல மாட்டிக்கிட்டோம்ல, அதுல இருந்துலாம் நாங்க வெளியே வந்துட்டோம். ஆனா இப்போ வரைக்குமே எங்க உடம்புக்குள்ள அந்த வண்டு ஊறிக்கிட்டு இருக்கிற மாதிரியே எங்களுக்கு ஃபீலா இருக்கு, நாங்க இப்பவும் அந்த வழியை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிலாம் அவங்களுக்கு நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி இது எல்லாமே இந்த ஊர் பண்றதா அப்படின்னு அவங்க பங்குக்கு கொஞ்சம் பேசிட்டு அவங்க அங்கிட்டு போறாங்க. அவங்க அங்கிட்டு போனதுக்கு அப்புறமா அடுத்த ஆளு துக்கம் விசாரிக்க வர்ற மாதிரி ஹீரோவோட பையன் வந்து, இது எல்லாமே உன் கற்பனை தான், உன் உடம்பு தானா நினைச்சிட்டு இருக்கு, இல்லைன்னா அந்த ஊர் இப்படி பண்ணிட்டு இருக்கு, நீ அதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும், நீ பிரெக்னன்ட்லாம் இல்ல அப்படின்னு இவன் பங்குக்கு வந்து துக்கம் விசாரிக்கிறான். இப்படி இந்த விஷயம் தெரிஞ்ச இந்த 4 பேர்ல யாருமே ஃபாத்திமா சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால ஃபாத்திமாக்கு செம்ம கோவம் வருது. ஏன்டா இந்த ஊரை நம்புறீங்க, மெடிக்கல் சயின்ஸை நம்புறீங்க, நான் எனக்குள்ள ஃபீல் ஆகுது, நான் பிரெக்னண்டா தான் இருக்கேன், என் வயிற்றுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை மட்டும் எவனுமே நம்ப மாட்டேங்கிறீங்களே ஏன்டா அப்படின்னு கோவத்துல ஹீரோட பையன் கிட்ட கத்திட்டு இருக்கா. கட் பண்ணி நம்ம ஹீரோ டோனா கிட்ட ஃபாத்திமா இப்ப பிரெக்னண்டா இல்ல அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லிட்டான். ஏன் இந்த விஷயத்தை டோனா கிட்ட சொன்னான்னா, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற கேரக்டர்னு வச்சுக்குவோம். ஆனா காலனி ஹவுஸை பொறுத்த வரைக்கும் டோனா தான் அந்த பொறுப்புல இருக்கிறவங்க. இப்ப பாத்திமா அந்த வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. சோ அவங்களும் டோனாவும் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோ இவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்கான். இவங்களும் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா பாவம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட போகுது அப்படிலாம் பாத்திமாவை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா, நீ ஒண்ணு பண்ண, பாத்திமா ஒண்ணு மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லன்னா அவளோட வயிற்றுக்குள்ள உண்மையா ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா அது குழந்தை கிடையாது, அது ஏதாவது பேயோ மான்ஸ்டரா ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் பாத்திமா இப்ப கொஞ்சம் டேஞ்சரான சிச்சுவேஷன்ல இருக்கா, அவளை இப்போதைக்கு காலனி வீட்டுல வச்சிருக்க முடியாது, அவளை கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது வச்சு பாத்துக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோ, அட கிளவி, உன்னை நம்பி எல்லா உண்மையும் சொன்ன பாரு, எனக்கு இதுவும் வேணும் இதுக்கப்புறமாவும் வேணும், விடு, அவளை பார்த்து நீங்க எல்லாம் பயப்படுறீங்கன்னா பரவாயில்ல, அவளை நான் தங்கி இருக்கிற இடத்த கூட்டு போய் நல்லபடியாவே பாத்துக்கிறேன் அப்படின்னு கோவத்துல கத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். கட் பண்ணி ஜிம் இப்போ அந்த ஃபுட்டை எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களா அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். அங்க இருக்கிற ஃபுட்டை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போக பாக்குற நேரத்துல தான் ஜிம்மோட மனைவி, போதக்கை, சின்ன பையன், இவங்க 3 பேருமே இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க 3 பேரும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க? ஜிம்மோட மனைவி சின்ன குழந்தையா இருக்கும் போதே இந்த இடம் இவளோட கனவுல வந்து இவளை கொஞ்சம் பயமுறுத்தி இருக்கல, அது என்ன ஏதுன்னு பாத்துட்டு போறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களை பார்த்து ஜிம் எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இவங்களும் விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு வழக்கம் போல ஜிம் இப்படி எல்லாம் பார்க்க கூடாது, வைக்க கூடாது, நீங்க கிளம்பி போங்க, வாங்க நம்ம எல்லாரும்
சாயந்தரம் திரும்ப வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிறான். அதுக்கு இவங்களும் ஜிம்மு கிட்ட வழக்கம் போல கன்வின்ஸ் பண்றாங்க. அப்புறமா இவங்களுக்கு வந்த கனவை பத்தி எல்லாம் ஜிம்மு கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க 4 பேருமே போய் அந்த இடத்தை பாக்குறாங்க. கட் பண்ணி எல்ஜின் கையில ஒரு பேக்கையும் தூக்கிக்கிட்டு அந்த போட்டோல பார்த்தான்ல அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல முறையா ஒருத்தன் தான் பார்த்ததை பத்தி இன்னொருத்தங்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அவங்க போகாத வைக்காத ஆபத்து அப்படிலாம் சொல்லி பேசி ரொம்ப இழுத்துட்டு அப்புறமா நான் போய் தான் பார்ப்பேன், அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் கொஞ்சம் ரப்பர் பேண்ட் போல இழுக்காம அந்த இடத்தை பார்த்ததுமே அந்த இடத்துக்கு வந்து நிக்கிற ஒரு கேரக்டர் இவன் தான் நினைக்கிறேன். இப்ப எல்ஜின் அந்த கதவை திறந்துகிட்டு உள்ள போறான். அது ஒரு பங்கர் மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போறான். அங்க இன்னொரு கதவு இருக்கு. அந்த கதவை திறந்து பார்த்தா உள்ள ஒரு மர பீரோ ஒன்று இருக்கு. அந்த பீரோவை திறந்து பார்க்கறான். அந்த பீரோக்குள்ள எதுவுமே இல்லை, எம்டியா இருக்கு. என்னடா இந்த போட்டோவை தானே அந்த பேய் காட்டிச்சு, இப்ப இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்ஜின் அந்த இடத்தை விட்டு கிளம்ப போற நேரத்துல தான் அந்த பீரோக்கு பின்னாடி இருந்து பீரோவை தட்டுற சவுண்ட் கேக்குது. உடனே எல்ஜின் அந்த பீரோக்கு பின்னாடி தான் ஏதோ இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த பீரோ அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்க்கறான். தள்ளிட்டு பார்த்தா அந்த பீரோக்கு பின்னாடி இன்னொரு சீக்ரெட் ரூம் இருக்கு. கட் பண்ணி இந்த போலீஸ்காரம்மாக்கு இப்ப இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய அந்த நோய் வந்துருச்சு. அதாவது இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊர்ல இருக்கிற மர்மங்களை எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த ஊர்ல இருக்கிற மர்மங்களுக்கு நான் ஆன்சர் தேடி கிளம்புவேன், அந்த ஆன்சரை வச்சு இங்க இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்துவேன் அப்படின்னு ஒரு நோய் தாக்குமே, அந்த நோய் இப்ப இவங்களுக்கும் தாக்கிருச்சு. அதன்படி இவங்களும் இப்ப ஆன்சரை தேடி கிளம்புறாங்க. அதனுடைய முதல் படியா இந்த அசிஸ்டண்டோட அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சு எல்லாருக்கும் ஃபுட் எல்லாம் சர்வ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்களே அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அங்க வந்ததுமே அங்க அசிஸ்டன்ட் இருக்கான். இவனோட அம்மா வீட்டுல இருக்கிறத விட இந்த இடத்துல தானே எப்பவுமே இருப்பாங்க. அதனால இவனுக்கு இந்த இடத்துல இருந்தா இவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுக்காக தான் இங்க வந்து நிக்கிறான். இவங்கிட்ட இந்த போலீஸ்காரம்மா இப்படி ஒரு இடத்துல இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரியான செட்டப் எதுக்கு, அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு இருக்குல்ல அது ஒரு போஸ்ட் ஆபீஸ் மாதிரியோ டிராவல் ஏஜென்சி மாதிரியோ இருக்கு, அது எதுக்கு அப்படிலாம் கொஸ்டின் பண்றாங்க. இவங்க பண்ற இந்த கொஸ்டினை வச்சு இவங்களுக்கும் அந்த நோய் தாக்கிருச்சு அப்படிங்கறத அசிஸ்டன்ட் தெளிவா புரிஞ்சுக்கிறான். உடனே அசிஸ்டன்ட் இந்த அம்மா கிட்ட இப்ப நீங்க கேட்டீங்க பாருங்க கேள்வி, அதே போல 1000 கேள்விகளை இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. ஏன் ஒரு காலத்துல நீங்க நிக்கிற அதே இடத்துல நின்று நானும் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கேன். நம்ம என்னதான் பண்ணாலும் சரி, யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எந்த ஒரு ஆன்சருமே கிடைக்க போறது இல்ல. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கடைசியில கேள்வி கேட்டு 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 நமக்கு என்ன தெரியுமா நடக்கும், ஒன்னு இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை சேஞ்ச் பண்ணிப்போம், அப்படி இல்லைன்னா இந்த கேள்விகளுக்கான ஆன்சரை தேடி பைத்தியமாயிருவோம், அப்படி இல்லைன்னா இந்த கேள்விகளுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க போய் செத்து போயிருவோம். இதுதான் நடக்கும் அப்படிங்கிற. இதை கேட்டு இந்த அம்மாவுக்கு கோவம் வருது. இந்த அம்மா இவங்கிட்ட நான் ஒன்னும் உங்களை மாதிரி எல்லாம் இல்லடா, என் கண்ணு வந்து அந்த போலீஸ்காரன் இந்த ஊரை நம்ப வச்சுட்டு இருக்கான் பாரு, அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு அதை எப்படியாவது முதல்ல அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு உங்களை மாதிரி தோத்து போகாம இந்த ஆன்சரை தேடி கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. கட் பண்ணி மொட்டையும் ஜூலியும் இப்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஜூலிக்கு கார் ஓட்டி பழகணும்னு ஒரு ஆசை இருக்கு. நிஜ உலகில் இருக்கும்போது தோமஸ் இறந்து போனது, அப்புறமா அவங்க அம்மா அப்பாவுக்குள்ள சண்டை, அப்படிலாம் பல பிரச்சனைகள்லாம் வந்ததுனால கார் ஓட்டி பழகிறதுக்கு நேரம் கிடைக்கல. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனைனாலையும் அதுக்கான டைம் கிடைக்கல. அதை இப்ப மொட்டை கிட்ட சொல்ற. மொட்டை இதை கேட்டதுமே இவ்வளவுதான உன் பிரச்சனை, இவ்வளவுதான் உன் ஆசையா, சரி பண்ணிடுவோம், என் பின்னாடியே வா அப்படின்ட்டு அவளையும் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறான். கட் பண்ணி மறுபடியும் அசிஸ்டன்ட் இப்பவும் அவங்களோட அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கிறான். அந்த இடத்துக்கு இந்த பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த அம்மா வர்றாங்க. அவங்க நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட தம்பி உங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த ரெஸ்டாரண்ட் 3 நிலைமையில இருக்கு, அதை நான் திரும்ப ஓபன் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது உங்க அம்மா பார்த்த வேலையை நான் பார்க்கலான்னு இருக்கேன். நான் அதை பண்ணட்டுமா? நான் ஏன் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன்னா இது உங்க அம்மாவோட இடம், உங்க அம்மாவோட இடத்தை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். சோ நீ பெர்மிஷன் கொடுத்தா உங்க அம்மா பார்த்துட்டு இருந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கட் பண்ணி எல்ஜின் இப்ப அந்த சீக்கிரம் ரூமுக்குள்ள வந்துட்டா. அந்த ரூமுக்குள்ள ஒரு கட்டில நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த கட்டில எல்லாம் கீழே எடுத்து போடுறான். அப்புறமா இன்னொரு பக்கமா பார்க்கும்போது எதையோ மூடி போட்டிருக்காங்க. அந்த மூடி போட்டிருக்கிற அதை எடுத்துட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பணம் அழுகின நிலைமையில இருக்கு. இந்த அழுகின நிலைமையில இருக்கிற பணத்தோட ட்ரெஸ்ஸை கவனமா பாத்துக்கோங்க. இதே மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் நம்ம போதக்கையும் முத இந்த இடத்துக்குள்ள வந்திருப்பான். இப்ப எல்ஜின் அந்த அழுகின பணத்தை எல்லாம் பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது இவன் கனவுல வந்துகிட்டு இருந்த அந்த பேய் இங்க வந்து நிக்குது. இந்த முறை இவன் இந்த பேயை பார்த்து பயப்படல, இந்த பேயை பார்த்து பயப்படாம இந்த பேய் கிட்ட அப்போ அது எல்லாமே இங்க வச்சுதான் நடக்குதுல்ல அப்படிங்கிறான். அப்படியே கட் பண்ணி விக்டர் இப்ப சாராவோட வீட்டுக்கு வந்திருக்கான். எதுக்காகனா இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல தான் கிறிஸ்டபர் ஜாஸ்பரை வச்சு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. சோ அந்த பேச்சுவார்த்தை இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வச்சு நடந்துச்சோ அதே இடத்துல வச்சு மறுபடியும் இந்த பொம்மை கிட்ட பேச்சு கொடுத்தா இந்த பொம்மை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் விக்டர் இப்ப சாராவோட வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா ஜூலியும் மொட்டையும் காலனி ஹவுஸ்ல ஒரு வேன் ஒன்று இருக்கு, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றதுக்கான ஒரு வேன். அந்த வேனையை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு டிரைவ் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காலனி வீட்டுக்குள்ள பார்த்தா விக்டரோட அப்பா குடிக்கிறதுக்கு சரக்கு ஏதாவது இருக்குமான்னு தேடி இருக்கிறாரு. இவர் என்ன தேடி இருக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட டோனா சரக்கு தானே என் கூட வாங்க அப்படின்னுட்டு இவரையும் கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. கட் பண்ணி ஹீரோ ஊர் ஃபுல்லா சுத்திட்டு ரொம்ப நேரம் கழிஞ்சு அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து பாக்குறான். அங்க வந்து பார்த்தா அந்த இடம்லாம் களைச்சு போட்டிருக்கு. அந்த இடத்துல யாரோ எதையோ தேன மாதிரியே இருக்கு. உள்ள இருந்து சத்தம்லாம் வருது. உடனே அவன் கையில கண்ணை எடுத்துக்கிட்டு உள்ள யார் இருக்கா வெளியே வாங்க, உள்ள இருந்து இந்த போலீஸ்காரமா வராங்க. அவங்க நம்ம ஹீரோ புடிங்கிட்டு போனா அவங்களோட கண்ணை தேடி தானே இங்க வந்திருக்காங்க. அந்த விஷயத்த கொஞ்சம் கோவத்தோடவே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அவங்க கிட்ட ஹீரோ நீ அநியாயமா எந்த தப்புமே பண்ணாத ஒரு அப்பாவி பொண்ணை சுட்டு கொண்டிருக்க, உன்னை நம்பிலாம் உங்ககிட்ட அவ்வளவு ஆபத்தான பொருளை எல்லாம் தர முடியாது, மூட்டு கிளம்பு அப்படிங்கிறான். அதுக்கு அந்த அம்மா ஆமா நான் கொன்னேன் தான், ஆனா அதுக்கான காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி கனவுல எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த விசித்திர ஜந்துக்கள் என்
முன்னாடி வந்து என்ன பயமுறுத்திச்சு, அதனால நான் தெரியாதனமா அந்த பொண்ணை கொன்னுட்டேன், அதுல என் தப்பு எதுவுமே இல்லையா, அது ஆக்சிடென்டல் நடந்த ஒரு விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு மறுபடியும் ஹீரோ, ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், இந்த ஊர்ல நிறைய விசித்திர ஜந்துக்கள் இருக்கு, நிறைய பேய்கள் இருக்கு, இப்ப வரைக்குமே அதுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு, அதுக்கு எல்லாத்தையும் உன்னால ஹேண்டில் பண்ண முடியும், அதுகளை பார்த்து நீ பயந்து மறுபடியும் இந்த மாதிரி எந்த தப்புமே பண்ண மாட்ட அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் உன் கண்ணு என்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறான். அதுக்கு இந்த அம்மா தான் போலீஸ் தான் அப்படிங்கிறதுக்கு ஐடி கார்டு தருவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு எல்லாம் எடுத்து இவங்கிட்ட காட்டி, இந்த பாத்தியா நான் உண்மையான போலீஸ், உன்ன மாதிரி போலீஸ்னு இந்த ஊரை ஏமாத்திட்டு இருக்கல, நடிக்கல, எனக்கு ஏன் கண்ணு வேணும் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு கண்ணு வேணும் அவ்வளவுதானே, ஹீரோ கண்ணை தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, இந்த அம்மாவோட கண்ணு இப்ப ஹீரோ கிட்ட தானே இருக்கு, அதை இங்க ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கான். அந்த கண்ணை எடுத்து கண்ணில் இருக்கிற புல்லட் எல்லாம் எடுத்துட்டு வெத்து கண்ணை இந்த அம்மாட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா, நான் ஏற்கனவே சொன்னதான் உன்னால இங்க இருக்கிற பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியும்னு எப்போ எனக்கு நம்பிக்கை வருதோ அப்ப நான் உனக்கு இந்த புல்லட்டை தரேன், இப்போ நீ கண்ணை கேட்ட நான் கண்ணை கொடுத்துட்டேன், இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிறான். அந்த அம்மாவும் மேற்கொண்டு எதுவும் பேசாம அந்த வெத்து கண்ணை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணி டோனாவும் விக்டரோட அப்பாவும் பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல தான் டோனா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணுமா, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா, சொல்லணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா எதை பத்தியும் யோசிக்காதீங்க, என்கிட்ட தாராளமா ஷேர் பண்ணுங்க, உங்க மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சம் கம்மியாகட்டும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு விக்டரோட அப்பாவும், நான் இன்னைக்கு விக்டரோட ரூமுக்கு போனேன், அவன் இப்ப பட்டு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் பார்க்கும்போது ஒரு செகண்டுக்கு எந்த ஒரு அப்பா அம்மாவுக்கும் வரக்கூடாத ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள வந்துச்சு, நான் அந்த ஜிம்மோட மனைவியை பார்த்திருக்கவே கூடாது, நான் இங்க வந்திருக்கவே கூடாது, ஏன்னா இப்ப என் பையன் உயிரோட இருந்து இப்ப கஷ்டப்பட்டு இருக்கானே, அதை பாக்குறத விட அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன்ல, அந்த வாழ்க்கை தான் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு, உலகத்துல எந்த பேரண்ட்ஸ் ஆவது இப்படி நினைப்பாங்களா, நான் அப்படி நினைச்சிட்டேன், எனக்கு அதுதான் இப்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே டோனா கூட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு கட் பண்ணி பாத்திமா இப்ப கொஞ்சம் நார்மலா இல்ல, கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கா, அதை நினைச்சு ஹீரோவோட பையனும் தனியா நின்று கவலைப்பட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இந்த பாட்டிமா வராங்க. இந்த ஊர்ல எதுக்கு பஞ்சம் இருக்கோ இல்லையோ மோட்டிவேட் பண்றவங்களுக்கு ஒரு பஞ்சமும் இல்ல, யாராவது ஒருத்தங்க யாரையாவது ஒருத்தங்களை எந்த நேரமும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ கவலையில இருக்கிற ஹீரோவோட பையனை இந்த பாட்டிமா மோட்டிவேட் பண்றாங்க. பாட்டிமாக்கு இப்போ வரைக்குமே பாத்திமா பிரெக்னன்ட் இல்ல அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியாது, ஆனா அவ அழுகின காய்கறியில சாப்பிடுற அந்த விஷயம் தெரியும். அதனால பாட்டிமா ஹீரோவோட பையன் கிட்ட, தம்பி எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் தெரியும், அதனால நீங்க எல்லாம் இப்ப கவலைப்படாதீங்க, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன், உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு மோட்டிவேட் எல்லாம் பண்ணிக்கிட்டு பாத்திமாவுக்கு தேவையான ஃபுட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்திமாவோட ரூமை பார்த்து போறாங்க. அங்க பாத்திமா இப்ப தனியா தான் இருக்கா. அவ அப்படி தனியா இருக்கும்போது இவளோட வயித்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. மத்தவங்க நினைக்கிற மாதிரி இவ பிரெக்னன்ட் எல்லாம் கிடையாது, இவளே தான் பிரெக்னன்ட் நினைச்சிட்டு இருக்கா அப்படிலாம் கிடையாது. இவளோட வயித்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த ஏதோ ஒண்ணு வயித்துக்குள்ள அங்கே இங்கேயுமா மூவ் ஆகி வயித்த நல்லா உள்ளெல்லாம் இழுத்து இவளுக்கு ஒரு மரண வலியை கொடுக்குது. இவ அந்த வழியிலேயே யாராவது உதவி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி கத்திட்டு இருக்கா. சரியா அந்த நேரத்துக்கு ஹீரோட பையன் அந்த ரூமுக்குள்ள வந்துடுறான். ஹீரோட பையன் அந்த ரூமுக்குள்ள வந்ததுமே வயித்துக்குள்ள இருந்து அந்த வலியை கொடுத்துட்டு இருந்த அது இப்போ நார்மல் ஆயிட்டு, பாத்திமாவுக்கும் அந்த வலிலாம் இல்லாம அவளும் நார்மல் ஆயிட்டா. கட் பண்ணி ஜூலியும் மொட்டையும் அவங்க எடுத்துட்டு வந்த வேன்ல ஒவ்வொன்னா பேசிக்கிட்டு ரோட்ல அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் மொட்டை முன்னாடி அந்த வண்டு வருது. முதல்ல ஒரு வண்டு தான் வருது, மொட்டையும் அதை அடிச்சு கொன்னுறான். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜூலியும் இதே போல அந்த வண்டுகளால பாதிக்கப்பட்டு தான் அந்த கனவுல மாட்டி இருந்திருப்பா. ஆனா இப்ப அந்த வண்டு வருது இல்ல, அது மொட்டை முன்னாடி மட்டும்தான் வருது, அவனுக்கு மட்டும்தான் தெரியுது, ஜூலிக்கு அது தெரிய மாட்டேங்குது. மொட்டை அந்த மாதிரி வண்டி ஓட்டி இருக்கும்போது இந்த மாதிரி வண்டுகள்லாம் வந்து அந்த வண்டுகளை அடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஜூலியே கேட்கிறா, என்ன பண்ணிருக்க ஏது பண்ணிருக்க அப்படின்னு கேட்கிறா. இப்போதான் இவனுக்கே தெரியுது இவ கண்ணுக்கெல்லாம் அந்த வண்டு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது. முதல்ல ஒரு வண்டு தான் வந்துச்சு, அதை அடிச்சிருப்பான். அடுத்ததா பார்த்தா கொத்து கொத்தா வண்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்படியே காருக்குள்ளேயே உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருந்தா ரெண்டு பேருமா சேர்ந்து யமலோகம் போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால மொட்டை வண்டி ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு, ஜூலி நீ வண்டி எடுத்துட்டு காலனி வீட்டுக்கு போனா அந்த வரேன் அப்படி சொல்லிக்கிட்டு கையை கால ஆட்டிக்கிட்டு அந்த வண்டை விரட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடுறான். இதை பாக்குற ஜூலி வண்டி எடுத்துட்டு காலனி வீட்டுக்கு போகாம டே என்னாச்சுடா அப்படின்னு கத்திக்கிட்டு இவன் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறா. கட் பண்ணி பாத்திமா இப்போ கொடூரமான ஒரு வழியை அனுபவிச்சிருக்கா. அந்த விஷயம் ஹீரோவோட பையனுக்கும் தெரிய வந்துருச்சு. அதனால அவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்க இருந்து ஒரு சில மருந்து எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு அவங்ககிட்ட இந்த டாக்டர் கத்திட்டு இருக்காங்க, டே ஒரு வலி வந்தா அதுக்கு மாத்திரை சாப்பிடணும், அது எல்லாமே ஓகே தான், ஆனா எந்த வலி வருதோ அந்த வலிக்கான மாத்திரை தான் சாப்பிடணும், நீ இப்ப எடுத்துட்டு போற மாத்திரை எல்லாம் நீ நினைக்கிற அந்த வலிக்கான மாத்திரை கிடையாது, இது வேற மாதிரியான மாத்திரை, வேற வலிக்கெல்லாம் யூஸ் பண்ற மாத்திரை, நீ இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது, இது வேற மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும் அப்படிலாம் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவோட பையனை அமைதிப்படுத்துறான். அவனையும் எடுத்த மாத்திரைகளை திரும்ப கொடுத்துட்டு கோமா அந்த இடத்த விட்டு வெளியே வர்றான். அவன் பின்னாடியே ஹீரோ வர்றான். ஹீரோ கிட்ட அவனோட பையன், அப்ப எனக்கு என்ன பண்றேனே தெரியல, நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி பார்க்காத பல விஷயங்களை பார்த்திருக்கேன், பல பேய்களை பார்த்திருக்கேன், பல மர்மங்களை பார்த்திருக்கேன், பலர் சாகிறத பார்த்திருக்கேன், ஏன் என் அம்மாவே என் கண் முன்னாடி செத்து போனதையெல்லாம் பார்த்திருக்கேன், ஏன் உங்க கைக்குள்ள ஒரு மர்ம புழு எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த நேரத்துல அதையெல்லாம் சரி பண்றதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இல்லைன்னா எதுவும் பண்ண தோணவும் இல்லை. ஆனா இப்ப என் கண் முன்னாடி அவ அனுபவிக்கிற அந்த வலியை பார்க்கும்போது என்னால எதுவுமே பண்ணாம இருக்க முடியல. அதே நேரம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது நான் எதுவுமே பண்ணாம இருந்தேனே, அந்த மாதிரி எல்லாம் என்னால இந்த முறை இருக்க முடியல அப்படிலாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுறான். இதை கேட்டு ஹீரோவும் பையனோட கவலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். கட் பண்ணி மொட்டை காட்டுக்குள்ள எங்கேயோ ஓடி இருப்பான். அவனை
தேடிக்கிட்டே ஜூலியும் பின்னாடியே வந்திருப்பா. இவங்க ரெண்டு பேருமே இப்ப எங்க வந்து நிக்கிறாங்கன்னா, ஹீரோ எந்த ஒரு இடத்துல இருந்து தீப்பந்தத்தை எடுத்துட்டு வந்து இவங்கெல்லாம் பிரச்சனைக்கு ஆளானாங்களோ, அதாவது ஜூலி, மொட்டை, டாக்டரோட லவர் இவங்கெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு ஆளானாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் வந்து நிக்கிறாங்க. இங்க வந்து இந்த இடிந்து போன இடத்தை பார்த்ததுமே ஜூலி மொட்டை கிட்ட, எனக்கு அது ஃபீல் ஆகுது, உனக்கும் அது ஃபீல் ஆகுதா? உனக்கும் அது ஃபீல் ஆகும் தான் நினைக்கிறேன், வா நம்ம அது என்ன ஏதுங்கிறத பக்கத்துல போய் பார்ப்போம் அப்படின்னுகிட்டே அந்த இடம் பக்கத்துல போக பாக்குறா. அவளை போக விடாம தடுத்த மொட்டை, வேணாம் ஜூலி, இன்னைக்கு இப்ப வேணாம், இருட்ட போகுது, நாம இன்னொரு நாள் வந்து இது என்ன ஏதுங்கிறத பார்த்துப்போம், இப்ப நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம், அதான் நமக்கு சேஃப் அப்படின்னுகிட்டே ஜூலியும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். கட் பண்ணி பாத்திமாவால நார்மல் ஃபுட் சாப்பிடவே முடியல. அதே நேரம் இந்த அழுகின காய்கறிகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவ தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஆனா அவளால கண்ட்ரோலாவும் இருக்க முடியல. ரொம்ப பசிக்குது, பசியினால ரொம்ப வலிக்கவும் செய்யுது. அதனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக, அந்த வலியில இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த அழுகின காய்கறி எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த காய்கறிகளை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு தனக்குத்தானே ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கா. அப்படி அவ தனக்குத்தானே போராடிட்டு இருக்கிற நேரத்துல தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த வலி இப்ப திரும்பவும் இவளுக்கு வருது. இவ அந்த வழியில துடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல தான் பாட்டிமா இங்க வராங்க. இவ வழியில துடிக்கிறத பார்த்து இவளுக்கு உதவி பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அவங்க கிட்ட பாத்திமா, என்ன தனியா விடுங்க, என்ன தனியா விடுங்க, என்ன தனியா இருக்க விடுங்க, நீங்க இப்பவே இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க அப்படின்னு எவ்வளவுலாம் சொல்லி பாக்குறா. ஆனா அந்த பாட்டிமா கேட்கிற மாதிரியே இல்ல. நீ தனியாலாம் இல்லம்மா, நான் உன்னை தனியா இருக்க விட மாட்டேன், உன் கூட எப்பவுமே நான் இருப்பேன், உனக்கு நான் உதவி பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது எதையுமே தாங்க முடியாத பாத்திமா, அங்க ஒரு கத்தி இருக்கு, தனியா விடு தனியா விடுன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்டியா நீ, செத்து தொலை அப்படின்ட்டு அந்த கத்திய பாட்டிமாவோட நெஞ்சிலேயே இறக்குறா. கத்திய பாட்டிமாவோட நெஞ்சில இறக்குனதுக்கு அப்புறமா தான் இவ பண்ண தப்பே இவளுக்கு ரியலைஸ் ஆகுது. பாட்டிமா நான் வேணுனே பண்ணல பாட்டிமா, என்ன மன்னிச்சிருங்க பாட்டிமா, என்ன மன்னிச்சிருங்க பாட்டிமா அப்படிலாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு இருக்கா. ஆனா அந்த பாட்டிமா சாக போற அந்த நேரத்திலையும் இங்க இருக்காத, இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு செத்து போயிடுறாங்க. சரியா இந்த நேரத்துக்கு ஹீரோட பையனும் இங்க வந்துட்டான். இங்க நடந்தது எல்லாத்தையும் இவன் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அவங்கிட்ட பாத்திமா, நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், இது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறா. அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 7 முடிக்கிறாங்க. இப்ப நம்ம 7 எபிசோட பார்த்துட்டோம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இன்னும் 3 எபிசோடு தான் இருக்கு. இப்ப வரைக்குமே எந்த ஒரு ஆன்சருமே தரல. இந்த சீசனோட இந்த கதை முடிய போறது இல்ல, தொடரத்தான் போகுது. இன்னும் பல மர்மங்கள் வந்து சேரத்தான் போகுது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வர எபிசோட மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. சோ அவ்வளவுதான். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த எபிசோடோட வந்து நான் உங்களை மீட்டு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.